Hi, Shalom. Greetings from One Place Century, Badawat, Penang, Malaysia. God bless you all. Thanks for joining us today at in our midweek service, English and Tamil. Welcome all of you. இன்னைக்கு உங்கள் யாவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆங்கிலம் தமிழும் கலந்த ஆராதனை தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்றைக்கு கேட்க போகிறோம் இந்த சர்வீஸில். Today I'll be talking in more details on the series called The Trust. நம்பிக்கை என்கிற இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் போன வாரத்தில் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த சீரீஸில் இருந்து இன்றைக்கு அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கிறோம். We're going to go to the part 2 of the series called Trust. Alright, in part 1 I spoke about trust in the Lord. நான் போன வாரத்தில் அந்த ஒன்றாவது காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் மேல் நம்பிக்கை கொள்வோம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் பேசினேன். I quoted from Isaiah 26 verse 4. I read from the book, the Amplified Version. Today I'm going to read from the Amplified Version. ஏசாயா 26 4ஆம் அதிகாரம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. நீங்க தமிழ்ல வீட்டில் வாசிங்க. It says here in English, so trust in the Lord forever, for the Lord God is an everlasting rock. Amen. In the word trust in the Lord, தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவன் மேல் நம்பிக்கை, எப்பொழுதுமே தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர் நம்முடைய நித்திய கண்மலை என்று வசனம் சொல்லுகிறது. The Bible says here, the word trust here means commit yourself to him, lean on him, hopefully and confidently in him. Amen. அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம், அவர் மேல சார்ந்திருப்போம் என்ற அர்த்தம் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் மேல சார்ந்திருப்போம், முழுமையாய் நம்பிக்கையாய் அவரே சார்ந்திருப்போம், அவரை பார்த்திருப்போம் என்ற அர்த்தம். So Jesus is the rock of our ages. He is the rock of our ages, so always depend on the rock and nothing else. Amen. Everything else sinks, my friend. மற்றது எல்லாமே போய்விடும், ஆனாலும் தேவனே நம்முடைய கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுதுமே அஸ்திபாரமாய் இருப்பார், அவரை நம்பி இருப்போம். Now Psalms 20 verse 7 in the Amplified Version says this, some trust in chariots and boast of chariots, and some in horses, but we will trust in and boast of the name of the Lord our God. Verse 8, they are bowed down and fallen, but we are risen and stand upright. Amen. வசனம் சொல்லுகிறது, நாம் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கும். சிலர் ரதங்கள் மேலும் சிலர் குதிரைகள் மேலும் நம்பிக்கையா இருப்பார்கள், ஆனாலும் நாமோ தேவன் மேல் நம்பிக்கையா இருப்போம். ஆமென். நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்போம். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 8வது வசனத்தில் போடுகிறது, விழுந்தவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று. ஆமென். கர்த்தர் உயர்த்துவார், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஏனென்றால் நாம் அவருக்கு நீதி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மளை உயர்த்துவார். The Lord will raise up his righteous people. Amen. Today I want to stress on trusting in the Lord with all your heart. Amen. முழு இருதயத்தோடு நாம் தேவனை எப்படி நம்பிக்கை கொள்வது என்று இன்றைக்கு சில காரியத்தை நாம் அழுத்தமாய் பார்க்க இருக்கிறோம். Now my main verse for today is Proverbs chapter 3 verse 5 to 13. Proverbs chapter 3 verse 5 to 17. I'm going to use the Amplified Version to explain. Sorry. இன்றைக்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் அதை வாசிங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்கிறேன். Now the title of my message today is called What It Means to Trust in the Lord. What it means to trust in the Lord. தேவன் மேல் நம்பிக்கை இருப்பது என்றால் என்ன அப்படி என்று கொஞ்சம் அழுத்தமாய் ஆழமாய் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம் முடிந்த அளவுக்கு அதை எல்லாத்தையும் நாம் பார்த்து முடிப்போம். Now number 1, there are 7 things that I'm going to share with you. If possible, we will finish this tonight. And number 1, do not lean on your own understanding. I have to say, do not lean on your own understanding. நாம் சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்று முதல் காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். நம்ம மேல நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை. A lot of people will say we got to believe ourselves. But then the Bible, what is Bible telling? Whether we should believe in ourselves or what else that we should believe in. Now let's see Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் அப்படியே போடப்பட்டிருக்கிறது, lean on, trust in and be confident in the Lord with all your heart and mind. With all your heart and mind.
And do not rely on your own insight or understanding. Do not rely on your own understanding. உங்கள் மேல் நம்பிக்கை கொள்ளாதீங்க, உங்களுடைய சுயத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீங்க, உங்களுடைய சிந்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீங்க. ஆனாலும் முழுமையாய் தேவன் மேல் நம்பிக்கை கொள்வோம் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு தேவன் மேல் நம்பிக்கை கொள்வோம். முழு இருதயத்தோடு, முழு கான்ஃபிடன்டோடு, முழு நம்பிக்கையோடு அவரே நம்பியிருப்போம் என்று, சார்ந்திருப்போம் என்று வசனம் சொல்கிறது. Amen. So I believe we can fulfill the scripture in our daily life if we will continuously, walk by faith and not by sight. Continuously walk by faith. நம்ம எப்ப திரும்ப இந்த வசனத்தை நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும்? எப்பெல்லாமே நம்ம தன்னை விட்டுட்டு, தன் நம்பிக்கை விட்டுட்டு கர்த்தர் மேல் நம்பி அவரே சார்ந்திருந்து அவரை பார்த்து நடப்பதே மேலான ஒரு காரியமாக இருக்கும். அப்பொழுதுதான் நம்ம இந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் என்ற அர்த்தம். ஓகே, you got to walk by the spirit. ஆவியில் நடக்க ஆரம்பிப்போம், ஆவியின் காரியத்துக்குள் நடக்க ஆரம்பிப்போம். பார்த்த காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய காரியத்துக்குள் நடக்க ஆரம்பிப்போம். Now 2 Corinthians 5:7, இரண்டாவது கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா இருக்கிறது. So it says here, for we walk by faith, which means we regulate our lives and conduct ourselves by our conviction or belief. That's what it means. We believe, we have conviction, we walk by faith. We believe in the Lord. We walk by faith. விசுவாசத்தில் நடக்கிறோம், நாமோ விசுவாசத்தில் நடக்கிறோம். Respecting man's relationship to God and divine things with trust and holy fervor, thus we walk, not by sight or appearance. Amen. நாம் எப்படி நடக்கிறோம் என்றால், பார்த்த காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து நடப்பதல்ல, ஆனால் தேவன் மேல ஆவியில நம்பிக்கை வைத்து நம்ம நடக்கிறோம். என்ன? Amen. So வசனத்தை திருப்பி படிக்கும் பொழுது படிக்க உங்களுக்கு என்ன புரியணும் என்றால், மனிதன் மேல அல்ல, மனிதனுடைய பலத்தின் மேல அல்ல, என்னுடைய பலத்தின் மேல அல்ல, உங்களுடைய பலத்தின் மேல அல்ல. It's not about your strength and your abilities, but believing truly and trustfully into the hands of God, believing in God, believing in the Spirit. That's what it means. Now let's go to the next one. Number 2, இரண்டாவது காரியம், acknowledge God in all your ways. Acknowledge God in all your ways. Let's say this, acknowledge God in all your ways. அப்படின்றா இரண்டாவது காரியம், எல்லா காரியத்திலும் தேவனை நாம் பார்த்திருப்போம், தேவனை நம்பி இருப்போம், அவரை சார்ந்திருப்போம். acknowledge பண்ணுவோம் அவரை. ஓகே, அவர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அந்த காரியத்தை நம்ம கவனிக்க இருக்கிறோம். Now in Proverbs chapter 3 verse 6, it says here, Proverbs நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் படியா சொல்கிறது, in all your ways know, recognize and acknowledge him. உங்களுடைய எல்லா வழிகளிலும் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பாருங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. And he will direct and make straight and plain your paths. Amen. He will make it direct. Amen. Because he is the way maker. Amen. தேவன் நமக்கு வழியை உண்டாக்குறவர். அவரே சார்ந்திருப்போமானால் வசனம் சொல்கிறது, அவர் நமக்கு வழியை உண்டாக்குவார் என்று வசனம் சொல்கிறது. அவர் வழியை செம்மைப்படுத்துவார் என்று சொல்கிறது. Amen. கர்த்தரை நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவார், உங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துவார். Friends, man's knowledge, now listen to this my friends, man's knowledge and understanding can never be able to come close to God's knowledge and wisdom. Am I right? That's the reason we got to look into Jesus. Amen. மனிதனுடைய எண்ணங்களோ மனிதனுடைய சிந்தைகளோ கடவுளுடைய சிந்தைக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, அது கிட்ட நெருங்க கூட முடியாது. அதனால தான் நம்ம எல்லாருமே நம் தேவனை, இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். Hallelujah. Amen. Now Hebrews chapter 12 verse 2, I'm reading from New King James Version. எபிரியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், looking into Jesus, the author and the finisher of our faith. Amen. யார் மேல நம்பிக்கை கொண்டு நம்ம பார்க்க வேண்டும்? நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரையும் நாம் பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. Who for joy that was set before him endured the cross. நமக்காய் தேவன் சிலுவையை சுமந்து போயிருக்கிறார். Amen. Despising the shame, and is set down at the right hand of the throne of God. Amen. So he is set at the right hand of the Father's throne. Amen. For us, he endured the cross. He went to the cross for us,
And then now we know that he is at the Father's throne. Amen. He is seated on the throne. He is the King of kings and the Lord of lords, the one who is coming again. Amen. So நமக்காய் அவர் சிலுவையின் பாடுகளை சுமந்து அவர் நமக்காய் பரலோகத்துக்கு சென்று இன்றைக்கு அவர் சிம்மாசனத்துல பிதாவோடு கூட அமர்ந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. சோ யாரை நம்பி பார்க்கணும்? இயேசுவை. எல்லாத்தையும் மேற்கொண்ட இந்த இயேசுவை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். இப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். Amen. So your life will become so blessed. And you will become so focused because you are not depending on yourself, not depending on your family, not depending on your friends, not depending on anybody else, but your total trust and obedience and dependency is upon the Lord God Almighty. Amen? Are you with me, my friends? So this is the word of encouragement to you. Number 3, மூன்றாவது காரியம், having the eyes and the mind of Christ, not our own. Everybody say, having the eyes and the mind of Christ and not our own. எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கணும் என்றால் தேவனுடைய சிந்தை உள்ளவர்களாக, கிறிஸ்துவுடைய சிந்தையும் கிறிஸ்துவுடைய பார்வை உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் கண்களும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய சொந்த கண்களிலே பார்க்க கூடாது, சொந்த ஆசைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுதான் அர்த்தம் இந்த மூன்றாவது காரியம். Number 3, we are seeing number 3 now. Proverbs chapter 3 verse 7a, the first part. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம் முதல் பகுதியில் எப்படி போட்டிருக்கிறது? Be not wise in your own eyes. Be not wise in your own eyes. உங்களுடைய சொந்த கண்களுக்கு நீங்கள் wise up, ரொம்ப ஞானியாய் என்று நீங்கள் எண்ணாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அநேக பேர் எனக்கு எல்லாம் தெரியும் என்று அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. I know better than you. You know, many times people will think that they know better than anybody else. So you don't have to teach them, you don't have to counsel them. This is how they think. They think, who are you to tell me? Who are you to teach me? Who are you to preach to me? You know, I know better than you. You know, this is the world that we are living today. The Bible says, be not wise in your own eyes. உன்னுடைய சொந்த கண்களிலே நீ இப்படிப்பட்டவராய் இருக்காதே. எல்லாம் தெரியும் என்ற ஒரு சிந்தைக்குள்ள நீ வராதே என்று வசனம் சொல்லுகிறது. Now, Philippians chapter 2 verse 21. Philippians 2:21. பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில், now it is written here, for all seek their own, not the things which are Jesus Christ. எல்லாரும் என்னத்தை தேடுகிறார்களா? அவருடைய சொந்த சுயத்தை தேடுகிறார்கள், தேவனை அல்ல, இயேசுவை அல்ல என்று வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பவுல் சொல்கிறார். அடுத்ததா 24வது வசனம், in 24 verse 24 it says here, but I trust in the Lord that I also myself shall come shortly, but I trust in the Lord, says Paul. Amen. நானோ இயேசுவை விசுவாசிக்கிறேன். Amen. பவுல் சொல்கிறார், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் உங்கள் இடத்துக்கு வருகிறேன் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நாம் மற்ற இடத்துக்கு போகும் பொழுது அதே விசுவாசத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வோம். பவுல் சொல்கிறார், நான் உங்கள் இடத்துக்கு வருகிறேன். I'm coming to your place, but I'm coming because I'm not trusting myself, I'm trusting in the Lord. Amen. I believe that I will come to you and be a blessing to you. Amen. So this is the message that I'm preaching, my friends. I'm preaching this message just because we want to be a blessing to you. One Place Sanctuary wants to be a blessing to you. We wanted to release to you how you can be a blessing when you and I start trusting God. Few years ago, about 10 years ago, when we were called into the mission field, 10 வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த அருள் பணி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். When we went there, that was the time the Lord really molded us and helped us to see Him in a different way. We start trusting Him for everything, my friends. எல்லா காரியத்துக்கும் அவரை நம்ப ஆரம்பித்தோம். ஏனென்றால் அந்த இடத்துல எங்களுக்கு என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் அந்த நேரத்தில் இல்லை, ஆரம்பத்தில். We didn't have friends, we didn't have relatives around about us to pour out our desires, our hearts and pain and struggles and to ask for help. No, there were nobody. So we trusted God for everything. We trusted God for daily manna. We trusted God for daily food on the table. We trusted God for fellowship. We trusted God for church. We trusted God for good people. We trusted God for friendship. We trusted God for every single thing. We trusted God for our children's education. We trusted God for everything, my friends, for money and so on. You know what? Even in that place where people call it is like a jungle.
You have gone into the jungle. But yet, even in that jungle, the Lord provided for us because we trust not in chariots, we trust not in the horses, but we trust only in the name of our living God. Amen. எப்போ நம்ம தேவன் மேல் நம்பிக்கை இருந்தோமோ எங்களுடைய எல்லா தேவைகளையும், பண தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள், எங்களுடைய வீட்டில் வேண்டிய சாப்பாடு, எங்களுக்கு வேண்டிய இடம், ஆகாரம், எங்களுடைய வீடு எல்லாவற்றையும் தேவன் அற்புதமாய் சந்தித்தார். ஆமென். எங்களுக்கு சந்தித்த அதே ஆண்டவர், மிஷனரியா இருந்த எங்களுக்கு சந்தித்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் சந்திப்பார். So after we have learned the lesson about 10 years ago, for 8 years we were under the training of the Almighty God to trust in Him. ஒரு 8 வருஷம் அவரோடு கூட இணைந்திருந்து தேவனை முழுமையா நம்பிக்கை அடைந்த பிறகு இன்றைக்கு ஆண்டவர் வேற ஒரு ஊழியங்களுக்கு எங்களை அழைத்திருக்கிறார். மற்றவர்களை பலப்படுத்தும்படி எங்களை அழைத்திருக்கிறார். Now the Lord has called us to be a blessing to the nation, to be a blessing to the nations, to travel and to bless and to speak the word of God and the word of life. Amen. So my friends, let me tell you, do not have your own eyesight. Don't see things in your own ways. See in the eyesight of God. Amen. Eyesight of God. We got to be led by the Spirit of God. Amen. We got to be led by the Spirit of God and let the radiance of the Lord Jesus to shine in our paths. Amen. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம் தேவனை சார்ந்திருந்து அவருடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்ம என்ன நடக்கும் என்றால், நாம் அவருடைய வெளிச்சத்தின் பாதையில் நடந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். We will be led throughout our life. We will be led by the Holy Spirit. You know how beautiful it is to be led by the Spirit of God. Amen. Amen. Now, start seeing through the eyes of Jesus. Start seeing everything through the eyes of Jesus, the lovely eyes of Jesus. Amen. அன்பான இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மூலமாய் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிங்க. See your neighbors in the eyes of Jesus. See your friends in the eyes of Jesus. See your church in the eyes of Jesus. See your pastors in the eyes of Jesus. See your relatives in the eyes of Jesus. See your family in the eyes of Jesus. See everything around about you in the eyes of Jesus. இயேசுவின் கண்களை உபயோகப்படுத்தி அந்த அன்பான கண்களினால் எல்லாத்தையும் பாருங்க. ஈவன் உங்களுடைய எதிரியும் கூட நீங்கள் இயேசுவின் கண்களில் பார்க்கும் பொழுது அந்த எதிரிக்கு கூட நீங்கள் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவீங்க, அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. When you see with the eyes of Jesus, I am telling you that even your enemies, you will love them, you will care for them, you will show them the grace of God, the love of God. Amen. So I believe that this is helping you, my friends. So surely as we see in the eyes of God and through the eyes of God, we will inherit the mind of Christ. Amen. When you start seeing through the eyes of Jesus, you will inherit the mind of Christ. எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மூலமாய் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது தேவனுடைய சிந்தையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Hallelujah. Amen. தேவனுடைய சிந்தையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். And you will see everything brand new perspective, in a brand new perspective. எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு புதிய நோக்கத்தோடு, ஒரு புதிய தரிசனத்தோடு நீங்க பார்க்க ஆரம்பித்திருவீங்க. So think பண்றதை மாத்துங்க. Let's change the way that we think and see. See your education, see everything else, even your finances through the eyes of Jesus, and you will get a new perspective, my friend. Amen. Let there be light be shine upon what you are seeing. Let Jesus help you to see through His eyes. Amen. Now number 4, நாலாவது காரியம், fear God and shun evil. Everybody say, fear God and shun evil. தேவனுக்கு பயந்து நாம் பிசாசின் கிரியைகளை, பாவங்களை அகற்றுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த வசனத்தை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். Proverbs chapter 3 verse 7b, second part of 7b. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம் b, அடுத்த பகுதியை பார்க்கிறோம். Reverently fear and worship the Lord and turn entirely away from evil. Amen. நாம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பயந்து அவரை ஆராதித்து நாம் பாவத்தின் காரியங்களை முழுமையாய் விடுவோம் என்று, விடுமையாய் நிர்மூலமாக்குவோம், அதை விட்டு திரும்புவோம் என்று வசனம் சொல்லுகிறது. 8வது வசனம் number 8 verse 8, it says here, it shall be health to your nerves and sinews. Amen. How many of you want health? How many of you want healing? How many of you want deliverance? எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும்?
உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டு சொல்கிறார், உங்களுடைய நாடி நரம்புகள் திசைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்திகரிக்கிறார், சுகமாக்குகிறார். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய கண்களை தேவன் மேலே திருப்பின பின்பு நீங்கள் பயபக்தியோடு தேவனை தேடும் பொழுது தேவன் உங்களை சுகப்படுத்துகிறாராம். Hallelujah. When you fearfully seek the Lord, reverently seek the Lord, the power of God is coming upon you, and it's going to bring healing even to your sinews. He's going to bring healing even to your lightest and smallest nerves in your body. Amen. சிறு உங்கள் உடல்ல இருக்கிற சிறு நாடி நரம்புகளுக்கு கூட ஆண்டவருடைய சுகம் உங்கள் மேல வருகிறது. And Bible says, and the healing is also coming to your marrow and moistening to your bones. Amen. உங்களுடைய நரம்புகள், உங்களுடைய திசைகள், உங்களுடைய எலும்பு எல்லா பகுதியிலும் உங்கள் உடலில் ஆண்டவருடைய சுகம் வருகிறது. Amen. Now how are you going to get healed? எப்படி நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? தேவனை நாடுங்க, பயபக்தியோடு இருங்க, தேவனுக்கு பயந்து எல்லா அசுத்தத்தையும் விட்டு விலகுங்க, அப்பொழுது சுகம் உங்கள் வாழ்க்கையில வரும். Amen. Now Proverbs chapter 8 verse 13. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். Proverbs 8 verse 13 says this, the fear of the Lord is to hate evil. The fear of the Lord is to hate evil, pride and arrogancy, and the evil way, and the froward mouth do I hate. அனு சொல்கிறாரு, the fear of the Lord is to hate evil. தேவனுக்கு பயப்படுற பயமே எல்லா அசுத்தத்தையும் அதை நீங்கள் வெறுத்து தள்ளுவது. Amen. எதை வெறுக்கணுமா? மனிதனை அல்ல. மனிதனை வெறுக்காதீங்க, நண்பர்களை வெறுக்காதீங்க, உற்றார் உறவினரை வெறுக்காதீங்க, பாவத்தை வெறுங்க. What are you supposed to hate? Sin, my friends. Turn away from sin, turn away from pride. சுய நம்பிக்கை மேல உங்கள் வைத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் முதல்ல விட்டு விலகுங்க, அதை விடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதை நான் வாஞ்சிக்கல என்று சொல்கிறார். இதை நான் I hate this. ஆண்டவர் வெறுமையாய் அதை கண்டிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Now Psalms 101, Psalms 111 verse 10. சங்கீதம் 111 10வது வசனம். 111 10. The fear of the Lord is the beginning of wisdom. Amen. தேவனுக்கு பயப்படுற பயமே நம்முடைய அறிவுக்கு ஆரம்பம், ஞானத்துக்கு ஆரம்பம். A good understanding have all they that do his commandment. His praise endureth forever. Amen. தேவனுக்கு பயப்படுற பயமே நம்முடைய அறிவுக்கு ஆரம்பம். அது மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது அதுவே தேவனுக்கு சிறந்த ஒரு ஆராதனை. Amen. It's a praise unto the Lord. When you fear the Lord, it's a praise unto the Lord. Now James chapter 4 verse 7 says this. James 4:7, யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Submit yourselves therefore to God. Submit yourself. முதல்ல யார் மேல? தேவன் மேல நீங்க நம்பிக்கை கொண்டு அவர் மேல உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை அவருக்கு ஒப்புக்கொடுங்க. Submit yourself to the Lord. Therefore submit yourself to God. Resist the devil and he will flee from you. பிசாசை நீங்கள் நிர்மூலமாக்குங்கள், அவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான் என்று. Amen. பிசாசு போனா போவாது. ஏன்னா உங்க மேல வாடை அடிச்சிச்சுன்னா அது பிசாசு அங்கதான் நிற்கும். சோ எப்போ நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களோ, எப்போ தேவனுக்கு நீங்க முழுமையா ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் மேல இருக்கிறதெல்லாம் தேவனுடைய கம்பீரமான, தேவனுடைய பிரசன்னமான, அவருடைய அபிஷேகமான அந்த ஒரு வாசம் இருக்கும் பொழுது பிசாசு உங்க கிட்ட நிக்க முடியாது. ஆமென். நீங்க போ என்று சொல்லும் பொழுது பிசாசு ஓடி போயிடுவான். The devil will flee you because you have the aroma of God upon you. You have the presence of God upon you. So you got to seek the face of God. Seek ye first the kingdom of God. You got to seek God. You got to please Him. You got to work with Him. You got to submit yourself to Him. And then when you command the devil to leave, he got to leave. Amen. He got no power and no authority to be in the house of the aroma of God, the presence of God. Amen. இங்க தேவனுடைய சுவாசம் இருக்கிறதோ, presence இருக்கிறதோ, அவருடைய மூச்சு இருக்கிறதோ, அவருடைய வாசம் இருக்கிறதோ, அந்த இடத்துல பிசாசு எதுவுமே செய்ய முடியாது. அவன் நுழையவே முடியாது அந்த இடத்துக்குள்ள. நீங்கள் போ என்று சொல்லும் பொழுது அவன் ஓடி போய் ஆக வேண்டும். Now number 5, ஐந்தாவது காரியம், honoring God with our possessions. Honoring God with our possession. How to trust God? நான் எப்படி தேவன் மேல விசுவாசமா இருப்பது எப்படி என்று நம்ம பார்க்கிறோம். How to trust God? Now honor God. How to trust Him? Honor Him.
அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம். ஆமென். ஐந்தாவது காரியம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம். அவருக்கு கொடுக்க வேண்டிய உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய பொருளையும் உங்களையும் நீங்கள் அவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அவரை நீங்கள் உண்மையாய் கனப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். In order to say that I really trust God is to honor God with your possessions. Honor God in your giving. Now I'm going to show you the scripture in Proverbs chapter 3 verse 9. Proverbs 3 நீதிமொழிகள் 3:9 9வது வசனத்தில் அப்படியே போட்டிருக்கிறது. Now honor the Lord with your capital and sufficiency. Honor the Lord with your capital and with your sufficiency. உங்களுடைய இருக்கிற அஸ்திகள், உங்களுடைய இருக்கிற பணங்களை அவருக்கு நீங்கள் கனம் தாங்க என்று வசனம் சொல்லுகிறது. That means from righteous labor. உண்மையாய் உழைத்து சம்பாதிக்கிறதுல இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது நீங்க கொடுக்கணும். உண்மையாய் உழைத்து, திருடுத்தனமா இல்ல. திருத்தனமா இதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இது ஆண்டவருக்கு கொடுத்துட்டா என்னுடைய பாவம் எல்லாம் கழிஞ்சிடும். No. It's not like stealing something, if from unholy or an unrighteous way that you got some money and you say, okay, if I give 10% to the Lord, then my sins are over. No man, not at all. It is not the way. The Bible says very clearly, with your righteous receiving, from your righteous wages. So honor the Lord with your righteous wages. Amen. And with the first fruits of your income. With the first fruits of your income. உங்களுடைய பணத்தில் வருகிற முதல் பகுதியை, அதுதான் ஆங்கிலத்தில் tithes. We call it tithes. Maybe some people say, the tithe, the word tithes is not in the Bible. I will explain all this later on in another subject. But then now I'm explaining to you that, it is giving to the Lord, the 10% of the Lord or more. Now you can check this out in the book of Deuteronomy. And these are some references I'm giving. I'm not going to turn to it. Deuteronomy chapter 26 verse 2. Write it down. Deuteronomy chapter 26 verse 2. Luke chapter 14 verse 13 and 14. Luke chapter 14 verse 13 and 14. Alright, உபாகமம், இது நீங்க பார்க்கலாம், இந்த வசனங்கள் நீங்க அப்புறமேல பாருங்க. உபாகமம் 26 2, லூக்கா புஸ்தகம் 14 13 14. லூக்கா புஸ்தகம் 14வது அதிகாரம் 13 14. Amen. I hope you got it. Now, Proverbs chapter 3 verse 10 says this, so shall your storage place be filled with plenty. Amen. நீங்க தேவனுக்கு நீங்க honor பண்ணும்போது, when you start honoring God, the Bible says, so shall your storage places be filled with plenty. How many of you want to be blessed? How many of you want to see the storage, your house, your banks are full of money? Amen. Full of the blessings. Amen. I'm not a prosperity preacher. I'm preaching what the scripture says, my friend. Alright? தவறுதலா என்னதீங்க, என்ன பணத்தை பத்தி பேசுறாரு என்று நான் அதை பத்தி பேசல. என்னது சொல்கிறேன்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். பிச்சைக்காரத்தனமா நம்ம வாழக்கூடாது. ஆசீர்வாதமா இருக்கணும், வசனத்தை நம்ம பின்பற்றணும். So we cannot be poor. We cannot be living in the poor mindset. We got to see the scripture. So we have to follow the scripture. What the Bible says, your storage place will be filled with plenty, and your vats shall be overflowing with new wine. Amen. உங்களுடைய இருக்கிற அத்தனை காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். அது புதிய திராட்சை ரசத்தை போல அது பொங்கி வடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Amen. Now we know that the story in Cana. What happened in the wedding of Cana? Jesus took just a normal pot of water and poured just a normal water, and he turned into wine, and it overflowed, and people were blessed. We know the story, my friends. Now, what am I saying is that the Lord is going to bring refreshment to you if you start honoring Him. Amen. That's the story. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அவரை நீங்கள் முழுமையாய் கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென். உங்களை பெருகப்படுத்துவார். உங்களை பொங்கி வடிய ஆசீர்வாதத்தில் பொங்கி வடிய செய்வார். ஆமென். ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் பொங்கி வடியும். Now, Malachi chapter 3 verse 10, மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். Now I'm reading verse 10 of Malachi chapter 3. Bring ye all the tithes into the storehouse. The Bible says, bring the tithes into the storehouse, that there may be meat in my house. And prove me now herewith, says the Lord of hosts, if I will not open your windows of heaven and pour you out a blessing, that there shall be room enough to receive it. Amen.
வசனம் என்ன சொல்லுகிறது? மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் bring உங்களுடைய tithes, bring உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் தேவனுடைய பண்டை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க, உங்களுடைய தசம பாகத்தை கொண்டு வாங்க, நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். வசனத்தில் எங்கேயுமே ஆண்டவர் என்னை சோதித்து பாரு சொல்லல, ஆண்டவரை சோதிக்காது என்று இயேசு பிசாசு கிட்ட சொல்றார். ரைட் ஆலியா? Jesus told the devil, Satan, when he was enticing God and trying to pull the try to do things with the Lord, Jesus said to him, he said, do not tempt your God, do not test your God. But in this scripture it's already clear. Malachi, in book of Malachi, it says that test God in your giving, test God with your tithes. Amen. This is the only place you can test God, my friends. Amen. Try to give your blessings. Today somebody called us, or somebody called us, somebody came to visit us and gave their tithes to the kingdom of God, to the house of God. And then they said this, they say, since we giving tithes into this place, we see our house, we are seeing the blessings coming to our house. This is not one person said this, my friend. Many who have given the tithes and the blessings and the offerings have said this, that we have given by faith, we have honored God with our giving, and we are seeing the blessings of God coming our way. Amen. கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் எப்போ தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து நாங்கள் அதிகமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் என்று. Amen. So God bless you all as you give into the kingdom of God. Amen. And now I want to say this statement, all that we have belongs to God, right? நம்மகிட்ட இருக்கிற எல்லா காரியம் தேவனுடையது அல்லவா? நம்ம எதுவுமே நம்மளுடையது என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு இல்லாம போயிடுவோம். ஆனாலும் நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். We know that all that we have belongs to God. Amen. So as his chosen ones, we ought to honor God with all that we are. As his chosen ones, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம் நம்மகிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது அவருக்கு முதல்ல நம்ம கொடுக்கும் பொழுது, முதல் கனிகளை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, when we give our first fruit to the Lord, I tell you my friends, God is going to bless you abundantly. Amen. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்குள்ளதை அவருக்கு கொடுங்கள். Amen. Whatever belongs to the government, give to the government. Whatever belongs to the Lord, give to the Lord. Amen. Now number 6, ஆறாவது காரியம், receiving the correction of God. Receiving the correction of God. How am I have to have trust in the Lord? நான் எப்படி தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பது? How to have trust in the Lord? Receiving the correction of God by humbling ourselves. How do we say? Receiving the correction of God by humbling ourselves. நாம் தன்னை தாழ்த்தி கொண்டு நாம் தேவனிடத்தில் இருந்து நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம்? அவர் கொடுக்கிற கரெக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், செய்ய வேண்டாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கரெக்ஷனை நம்ம எடுத்துக்கொள்ளணும். Amen. Now Proverbs chapter 3 verse 7. Turn with me to Proverbs 3:11. Proverbs 3:11. Do not, my son, do not despise or shrink from the chastening of the Lord, which means the correction of God, the punishment, or by subjection to suffering trial. Now listen, the word correction here, now listen again, my son, do not despise or shrink from the chastening of the Lord. ஆண்டவர் நம்மளை கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்பில் தவறாதீங்க அப்படின்னு போட்டிருக்குது. Don't run away from the chastening of the Lord. That means the correction of God. When God is correcting you, receive it. Sometimes God corrects you by the word of the Lord. Sometimes God corrects you as you listen to the word of God like this. Sometimes God corrects you through your parents. Sometimes God corrects you through your friends. Sometimes God corrects you through your pastors and teachers of the word of God. தேவன் நம்மளை அநேக வழியிலே நம்மளை சரிபடுத்த முடியும், நம்மளை கரெக்ட் பண்ண முடியும். எப்படி? நீங்கள் தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது உங்களை சரிபடுத்த முடியும். தேவனுடைய சுவிசேஷத்தை பேசுகிறவர்கள், செய்தியை பேசுகிறவர்கள், உங்களுடைய போதகர் மத்தியில இருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட கரெக்ஷன் கிடைக்க முடியும். உங்களுடைய தாய் தகப்பன் இடத்துல இருந்து, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில, கிறிஸ்துவர்கள் நண்பர்கள் மத்தியில இருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட கரெக்ஷன் ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க முடியும். அதை தவறாமல் கேளுங்கள். எங்கே மாறணுமோ அங்க மாறுங்க. Wherever we need to change, whatever that we need to change, let's change, my friend. What's the big deal?
If we can do that, I'm telling you, the Lord's blessing is going to come upon us. So receive correction. Amen. So he says here, neither be weary of or impatient about the Lord or ever his reproof. Verse 12, for whom the Lord loves, he corrects. Amen. யாரெல்லாமே தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் சரிப்படுத்துவார், அவர்களை தேவன் கரெக்ட் பண்ணுவார். Amen. Even as a father corrects a son in whom he delights. Amen. எப்படி ஒரு பிதா, ஒரு தகப்பனார் பிள்ளைகள் மேல ஆசையாய் அன்பாய் இருக்கிறாரோ, நிச்சயமாய் அவர்கள் தப்பு செய்தால் அவர்கள் கண்டிப்பார். எப்படி அப்பா அம்மா நம்மளை கண்டிக்கிறாங்களோ அதே போலதான் பரமபிதா நம்மளை கண்டிப்பார். Amen. அவர் கண்டிப்புக்கு உரிமை உள்ளவர். Amen. The Lord has every right to reprove you, every right to correct you. So allow him to correct you. If something is wrong, say, Lord, I'm sorry, I'm changing back. All right, turn back to the Lord and come back to the Lord. Now, I'm giving you some references so that you can look into it. Psalms 94, you don't have to turn, but look into it later on. Psalms 94 verse 12. சங்கீதம் 94:12 நீங்க அப்புறமேல பாருங்க. Revelation chapter 3 verse 19. வெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். Revelation 3:19. Now, receiving correction is humility, right? Receiving correction is humility which reveals our character. நீங்கள் தேவனிடத்திலே இருந்து இந்த கண்டிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தன்மை எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? தாழ்மை குணத்தின் தன்மை. Amen. நீங்க எப்படியா தாழ்மையா இருக்கும் பொழுது அது உங்களுடைய குணாதிசயங்களை காண்பிக்கிறது. It shows your character. What type of character you are. Are you ready to receive correction from the Lord? And definitely there's a reward. Amen. Definitely there's a reward. நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எப்பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை கண்டிக்க நம்ம உரிமை தருகிறோமோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும். I'm going to show you a scripture in James chapter 4 verse 10. Reading from the Amplified Version, James 4 verse 10. Humble yourselves, which means the word humble here means feeling insignificant actually. Feeling insignificant and or sometimes feeling very insignificant. That means you really humble yourself until like you bow down to the Lord, like you feel very insignificant. Lord, this is what I am. I cannot do anything without you. That is what humble means. Feeling very insignificant before the Lord, in the presence of the Lord, and he will exalt you. Amen. The word exalt here means he will lift you up. He will lift you up. எப்பலாமே நீங்கள் தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஆண்டவரே நான் உங்களை சார்ந்திருக்கிறேன் என்று முழுமையா நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். He will make our lives significant. From insignificant life, he's going to make us a significant one. Amen. நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் தேவனிடத்தில் வருகலாம், ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் வருகலாம். ஆனாலும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியமாய் ஆக்குவார். உங்களை பெரிய ஜாதியாய் ஆண்டவர் உருவாக்குவார். இதை செய்யக்கூடியவர் இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. Amen. Only Christ can do this to us, making us from insignificancy to become insignificant in the Lord. Amen. So rise up, my friends, to believe that God has a plan for you. In Hebrews chapter 12 verse 5, எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனம், it says here, and I have you completely forgotten the divine word of appeal and encouragement in which you are reasoned with an address as sons. குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த உரிமைக்குள் நீங்கள் ஒன்றும் வரவில்லை. I have you forgotten the divine word. சொல்கிறார், நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க, குமாரன் என்ற வார்த்தையை மறந்து விட்டீர்கள். My son, do not think, Paul சொல்கிறாரு, Paul is telling, my son, do not think lightly or scorn to submit to the correction and discipline of the Lord. தேவன் கொடுக்கிற இந்த டிசிப்ளின், தேவன் கொடுக்கிற இந்த காரியங்களை, கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை, இதை நீங்கள் விட்டு விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போயிடாதீங்க என்று பவுல் உரிமையோடு ஒரு தகப்பன் முறையில் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். Nor lose courage and give up and faint when you are reproved and corrected by him. உள்ளம் சோர்ந்து போயிடாதீங்க. அவர் உங்களை கண்டிக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவர் என்னை கண்டிக்கிறார், போதகர் எங்களை கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி உள்ளம் சோர்ந்து போய் நீங்க ஆண்டவர் விட்டு விலகிறாதீங்க என்று வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்கிறார், ஆண்டவர் விட்டு விலகிறாதீங்க. அவர் கண்டிக்கிறது நல்லதுக்கு தான். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளை கண்டிக்க கூடாதா? ஏன் உலகம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலைக்குள்ள போகுது? இப்போ
ஒரு பிள்ளை கண்டிக்கும் பொழுது பிள்ளை போலீஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. What's happening, my friend? Now when the father corrects, even in the world, when the father corrects the son and the daughter, they are calling the police and making a complaint about it. And this is the world calling human rights. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்க பின்னால ஒரு NGO இருக்குது, நாங்க இதை வாதாடுவோம். அடிச்சு போட்டாங்களா அப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. If somebody beats you up, you can make a report. I'm not saying you cannot make a report. I'm saying that why when people correct you for good that you don't want to change, and I don't want to change. I was corrected. My mom, my dad corrected me, and I received it because I know that they're correcting for my good. Amen. என்னை என் தாய் தகப்பன் கண்டித்தார்கள், உணர்த்தினார்கள். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிற காரணமே அவங்களுடைய கண்டிப்பினால தான். So I receive it gladly. Amen. Today I'm blessed. My friends, now see this. For the Lord, verse 6 says, for the Lord corrects and disciplines everyone whom he loves. யாரெல்லாமே தேவன் விருப்பப்படுகிறாரோ, யாரெல்லாத்தையும் தேவன் நேசிக்கிறாரோ அவங்க எல்லாத்தையும் தேவன் கண்டிப்பார், உணர்த்துவார் என்று பவுல் சொல்கிறார். Every son whom he accepts and welcomes to his heart and cherishes. Amen. யாரெல்லாமே அவருடைய மகனாக, குமரத்தியாக அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறாரோ, இயேசு யாரெல்லாமே தேவன் அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறாரோ, ஒரு அப்பா முறையில் அவர் நம்மளை கண்டிப்பார் என்ற வசனம் சொல்லுகிறது தேவஜனமே. Amen. Take note of this, my friend. When God corrects you, this is the right time to say, Lord, thank you for correcting me. Thank you for helping me. Thank you for speaking to me. Thank you for helping me to see that I'm in the wrong place at the wrong time. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சரியான ஒரு உங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு கவனிப்பு யார் கொடுப்பா? Who will look to you? Who will help you? The Lord is willing, my friend. He can speak to you through the word of God. He can speak to you through songs. He can speak to you through the preaching of the word, through the reading of the word, and sometimes through your family members and friends. Naturally, when our kids or anyone makes mistake, we correct them, right? நம் சாதாரணமாகவே நம்முடைய பிள்ளைகளோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை சின்ன குழந்தைகளோ தவறு செய்துட்டா நம்ம கூப்பிட்டு அதுகளை கண்டித்து உணர்த்துக்கிறோம். இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறோம். Now sometimes we call them and we say, "Now son, you shouldn't do this. Daughter, you shouldn't do this way." We correct them. Why? Because you love them. Because you love them, you correct them. The same thing the Lord is doing to us. If He is correcting us, receive His correction. Amen. Now, we must learn to die to ourselves. This is a statement that I want to make. We got to die to ourselves, which means die to our own egos. நம்ம சொந்த சுயத்துக்கு நாம் சாகணும். நம்முடைய சொந்த ஈகோக்கு நாம் சாக வேண்டியதா இருக்கிறது. சுயம் சாக வேண்டும். Amen. And we got to start focusing our eyes upon our Savior. நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து மேல, நம்முடைய இரட்சகர் மேல நம்முடைய கண்களை வைக்க வேண்டும் முழுமையாக. Now, lastly, I'm going to talk to you. Number 7, finding God's wisdom and His understanding. Finding God's wisdom and understanding. Everybody say, finding God's wisdom and understanding. ஏழாவது காரியம், தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய புரிந்து உணர்வையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள போகிறோம்? You see, to trust God means to know, to find out our God's wisdom, our God's understanding. அவருடைய புரிந்து உணர்வையும் அவருடைய ஞானத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Now, Proverbs chapter 3 verse 13, Proverbs நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனம். It says here, happy, which means blessed, fortunate, invaluable. Amen. It says here, you are blessed, happy, சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது இங்க மகிழ்ச்சி என்று அர்த்தம். Amen. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். So he says, happy is the man who finds skillfully and godly wisdom, and the man who gets understanding. Amen. A man who gets understanding, which means drawing it from God's word and life's experiences. Amen. வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். யாரெல்லாமே தேவனிடத்திலிருந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாய், கம்பீரமாய், உற்சாகமாய், பலமாய், அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. Amen. எவ்வளவு பெரிய வார்த்தை. You will receive God's understanding. You will receive God's wisdom
Amen. Now, how to find? You might ask me, how to find the wisdom and knowledge? How to find God's wisdom and God's knowledge? Friends, it's easy. எப்படி தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய சிந்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Now look up to Jesus. That's all. தேவனை சார்ந்திருப்போம். தேவனை பாருங்க. தேவனை நோக்கி பாருங்க. Now it says here in Luke chapter 2 verse 52, லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம், 52 லூக்கா 2:52ல, and Jesus increased in wisdom, in broad and full understanding, which means Jesus increased in wisdom. அவருடைய ஞானத்திலே அவர் பெருகினார். இயேசு கிறிஸ்து ஞானத்தில் பெருகினார். 12 வயசிலே அவர் ஞானமாய் பேசினார். When he was just 12 years old, we know how wise he spoke to all the people at the temple. There were people, people who are, they know the scriptures very well. He spoke so wisely in the front of them. Jesus increased in wisdom, full of wisdom, and in stature and years, and in favor with God and man. Amen. When you grow in wisdom, you will grow in favor with God and man. Amen. ஞானத்தில் நீங்கள் உயர 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 நீங்கள் ஆண்டவர் இடத்துல இருந்து நீங்கள் கனம் புரிந்தவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. மனிதன் இடத்துல இருந்து தயவும் கடவுள் இடத்துல இருந்து தயவும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. Amen. Now receive this, my friend. Just be like King Solomon. And God asked King Solomon, what do you want? King Solomon didn't ask for money. King Solomon didn't ask for riches. King Solomon didn't ask for anything else. He just said, I want wisdom. He asked God for wisdom. Now, Solomon ராஜா கிட்ட ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று சொல்லும் பொழுது, சோலமன் ராஜா வேற எதுவுமே கேட்கவில்லை ஆண்டவர் கிட்ட இருந்து. அவர் அஸ்திகளை கேட்கவில்லை. அவர் சொன்னார், எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொன்னார். அதே போல உலகத்திலே சிறந்த ஒரு ஞானி என்றால் சோலமன் ராஜா தான். You see, God made Solomon to be the wisest man on earth. Amen. What do you ask God today? How are you asking God today? Are you asking for wisdom, my friend? Now look at this. James chapter 1 verse 5. யாக்கோப் 1வது அதிகாரம் 5வது வசனம். If any of you is deficient in wisdom, let him ask of the giving God. Amen. Who gives to everyone liberally and ungrudgingly, without reproaching or fault finding, and it will be given him. Amen. God doesn't find your fault. When you ask for wisdom, he gives you wisdom. Amen. வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாமே ஞானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், அவர் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார். Amen. ஆண்டவர் மன கஷ்டத்தோடு கொடுக்க மாட்டார் ஞானத்தை, சந்தோஷத்தோடு கொடுப்பேன். பிள்ளை ஞானம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஞானத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். Now students, let me speak to you today, right now. Are you listening? Now students, ask God for wisdom. Ask God for wisdom in whatever studies that you are studying, in whatever things that you are doing, primary level, secondary level, university level, college level, whatever level, even to your doctorate levels. Now ask God for wisdom and he's going to give it to you. Amen. தேவன் கிட்ட ஞானத்தை கேளுங்கள். படிக்கிறவர்கள் எல்லாமே தேவன் கிட்ட ஞானத்தை கேளுங்க, தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். Amen. மற்றவங்களோடு சிறந்த முறையில் நீங்கள் அதிகமாய் செயல்படுவதற்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். Amen. The Lord will give you wisdom greater than anybody else, because you asked for it, you get the wisdom. Amen. So you will do better in your school, in your college, in whatever studies that you're doing. You will do extremely blessed. Blessings will come over you in studies, and wisdom will just overflow in your life. Lastly, my dear friends, இறுதியாக, walking in our own strength or trusting others above God. You can walk in your own understanding and trust anybody else above God. This will always fail us. நீங்கள் மனிதனை நம்பினால், கடவுளை விட உங்களுடைய சுயத்தையும் நண்பர்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சில நபர்களை மட்டும் நம்பினால், உலகத்தை நம்பினால் எல்லாம் கெட்டு போய்விடும். எல்லாம் ஒரு நாள் விட்டு விலகிவிடும். தேவனை நம்புகிறவர்கள் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். Amen. The one who believes in the Lord will be blessed. Amen. The best thing to do is to trust in the Lord. Everybody say, the best thing to do is to trust in the Lord. Amen. எது தெரியுமா சிறந்த ஒரு காரியம்? தேவனை விசுவாசிப்பதே, நம்புவதே அது சிறந்த ஒரு காரியம். Now I wanted to close with this statement. If Prophet Daniel can trust, if Prophet Daniel of old can trust
God in the lion's den. சிங்க குகையிலே எப்படியாய் தானியேல் இயேசுவை தேவனை நம்பினாரோ அதே போல் நீங்களும் நானும், if we too can boldly trust in the Lord God who is the Lion of Judah, he is able to deliver us. Amen. எப்படியாய் இவர் நம்பினார், சிங்க குகையில இருந்தார், ஆனாலும் தேவன் அவரை விடுவிப்பார் என்ற பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இந்த ஒரு பெரிய நம்பிக்கை தான் அவரை விடுதலை செய்தது. நாம் யார் மேல் நம்ப வேண்டும் என்றால், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் நம் யூத ராஜ சிங்கத்தின் மேல் நம்பும் பொழுது எல்லா வித சிங்கங்களுடைய வாய்கள் மூடப்படும். Amen. நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் திருப்புவோம். Hallelujah. Amen. Now I'm going to close with this statement. Some trust in chariots, some trust in horses, but we trust in the name of the Lord. ஒரு சிலர் ரதங்கள் மேலும் ஒரு சிலர் குதிரைகள் மேல் நம்பிக்கை கொள்கிறார்கள், ஆனால் நாமோ தேவன் மேல் நம்பிக்கை கொள்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். Let's close your eyes and let's pray, my friends. Thank you, Lord. We give you all the praise. We give you all the glory. For you alone are good. For you alone are mighty. For you alone are strong. Come on, just lift up your hands. Just worship Him. Come on, everybody. I want you to just lift up your hands. Oh, and give Him the glory. Praise Him. Because your healing comes from the presence of God. If you will look up to Him, if you will trust in Him, you will receive your healing. You will receive your deliverance. You will receive your wisdom. எப்பொழுது நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை கொள்கிறீங்களோ அப்பொழுது உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க, அப்பொழுது உங்களுடைய விடுதலை பெற்றுக்கொள்வீங்க, அப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், அப்பொழுது பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவன் மேல் நம்பிக்கை கொள்கிற அத்தனை மனிதரையும் தேவன் உயர்த்துவார். Those who believe in the Lord and trust in the Lord will bring you out from insignificant lifestyle to become significant in Him. Hallelujah. Lift up your hands, my friends. Dedicate yourself. Come on. Commit yourself in the Lord. Ribiki roll hadarama shakababa barianda. Rebolabara turama halladarabariandi. தேவன் மேல் நம்பிக்கை கொள்கிறவன் ஆசீர்வாதமாய் இருப்பான், பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பான். Oh, the one who trusts in the Lord will be a blessing, will be blessed beyond measure, and he will be a blessing to the people around about him. Thank you, Father. We give you all the glory. God, we thank you, God. Thank you, God, for all the word and the revelation of your word, God. Help us to continue to trust in you and not on ourselves, oh Father, to trust in you, God. Everyone who is studying, let them trust in you. Everyone who is working, let them trust in you. Everyone who is raising a family, let them trust in you. Everyone who is married, newly married, let them trust in you. Lord, everyone who is finding for a job, let them trust in you so that they will be blessed with a good job and good lifestyle. Thank you, Father. Everyone who's needed the finances at this moment of time, let them trust in you, for they will be blessed beyond measure, for trusting in your word, for trusting in you, Lord. உங்களை நம்பி இருக்கிற ஒருத்தரையும் நீர் கைவிட மாட்டீர். சிலர் ரதங்கள் மேல் நம்பிக்கையாய் இருக்கட்டும், சிலர் குதிரைகள் மேல் நம்பிக்கையாய் இருக்கட்டும், நாமோ தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். We will only trust the name of the Lord, our rock, our God. Hallelujah. Thank you, Jesus. Oh, ribaka baba. May God bless your May God bless your covenant relationship with Him. Hallelujah. Oh, may God bless your covenant relationship. உடன்படிக்கை உறவு தேவனோடு கூட நீங்க செய்த அந்த உடன்படிக்கை உறவை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். May you be blessed beyond measure, my friends. Oh, be blessed, be blessed, be blessed. For the Lord God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ரெபலஹதரமஷந்தா. May God bless your communion tonight. நீங்கள் எடுக்கிற இந்த உடன்படிக்கை இந்த ராபோஜனையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கட்டும். Let it be blessed as you partake the communion tonight. God bless you. God reveal Himself to you. Know that you are partaking His body. Know that you are partaking His blood. Know that you are becoming part of Him. Amen. Oh, நீங்கள் இதை எப்பலாமே நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனோடு கூட ஒன்றுபட்டிருக்கிறீங்க. Amen. ஒரு மனமாய் இருக்கிறீங்க. அவருடைய கண்கள் உங்கள் கண்கள் மேல் வரட்டும், அவருடைய கைகள் உங்களுடைய கைகளாய் மாறட்டும், அவருடைய இருதயம் உங்களுடைய இருதயமாய் மாறட்டும். Let God's eyes become your eyes. Let Jesus' heart become your heart. Let Jesus' walk become your walk. Let Jesus' hand become your hand, my friends. Be blessed
and be part of this communion with the Lord. Amen. May God bless your communion. May God bless your tithes and offerings. May God bless your giving. நீங்கள் கொடுக்கிற உங்களுடைய தசம பாகம் காணிக்கையும் கூட தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தட்டும், உங்களை பெருகப்படுத்தட்டும். உங்களை may God bless you, my friends. God bless you with all my heart. I bless you and I give all the glory to Jesus. We give him praise, we give him honor. In Jesus' name, amen. Amen. Hallelujah. Every Wednesday I will continue again with the series Trust. Meet us again the next Wednesday. அடுத்த புதன்கிழமை தொடர்ந்து இந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை என்கிற காரியத்தில் நான் உங்கள் மத்தியில் தொடர்ந்து பேசுவேன். இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். That's going to be in the English service this coming Sunday. Every Sunday is our online English service as well. So I'm going to talk about the prophets. I'm talking about the prophet Daniel. So this week I'm going to reveal something new, something fresh from the presence of God from the book of Daniel. See us, meet us. God bless you all. Love you all. Thank you for joining us. See you then. Maranatha.